வணக்கம். இன்றைக்கி வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ட்வின் ஃப்ளேம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தியாக தான் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து இதை இதை வந்து நல்லா கவனிங்க. நிறைய இருக்குது இதில், சரிங்களா? நம்ம ட்வின் ஃப்ளேமில் சம்வாட் ஸ்பெஷல், யாருமே அவ்வளோவா இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அதாவது தந்த்ரா பேசிஸில் வந்து நான் வந்து பேசுகிறேன். அதுக்கப்புறம் அதனால தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன் அப்படின்னா, இந்த வியாபார காதல் உள்ளவங்கன்னா பார்க்க வேண்டாம் இந்த வீடியோவை தயவுசெய்து. ஏன்னா அவங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, சமுதாய அக்கறை வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி வந்து இந்த பயணம்தான் வந்து முக்கியமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளோட பிறப்பின் நோக்கமே வந்து இறை காண்கிறது. அதாவது நான் இப்போ பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப லெவல் எக்ஸ்ட்ரீம். அதாவது இறை அடைகிறதுக்கு, இறையை வந்து காண்பதற்கு, அதை பற்றி நான் வந்து பேச போகிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். அதாவது இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலிபஸி. ஸோ செலிபஸி அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து உடலால் மட்டும்தான் வந்து செலிபஸி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தாண்டி வந்து நிறைய இருக்குது. நம்ம செலிபஸி அப்படின்னு சொன்னால் உடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் நம்ம வந்து வருவோம். ஸோ அதையும் மீறி என்ன அப்படின்னா, இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல், மனம், ஆவி மூன்றில் இருந்தும் செக்ஷுவல் எனர்ஜியை தூய வடிவமாக மாற்றி அதை வந்து மேலே எழுப்புறது தான் செலிபஸி அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா, அதாவது நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கவனிங்க. உடல், மனம், ஆவி மூன்றையும் அந்த செக்ஷுவல் எனர்ஜியை வந்து தூய வடிவமாக மாற்றணும். இதுக்கு பேர் தான் வந்து செலிபஸி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து எடுத்த உடனே வந்து ஒரு லவ் ஃபேஸ் தான் வந்து இருந்திருக்கும், சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஆத்மா லெவலில் ஒரு ஈர்ப்பு வந்து இருந்திருக்கும். ஸோ இது வந்து அப்போ வந்து ஸ்டார்ட் பீரியடில் எல்லாருமே வந்து என்ன நினைப்போனா, ஏன் வந்து இவ்வளோ ஒரு ஈர்ப்புத்தன்மை வந்து இருக்குது அப்படின்னா, அதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இது மூலமாகத்தான் உங்களுடைய பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டைச்சுடரில் உண்டு, சரிங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து இறைவன் வந்து எடுத்த உடனே நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்ஷுவல் எனர்ஜியை வந்து அவேக்னிங் பண்ணும். ஸ்டார்டிங் எடுத்த உடனே உங்களுடைய செக்ஷுவல் எனர்ஜியை அவேக்னிங் பண்ணும். அப்புறம் சாக்ரா சக்ராவை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அப்புறம் குண்டலினியை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த பின் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டீப்பன் பண்ணும். இந்த லெவலுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப அதி பவர்ஃபுல் வாய்ந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்ஷுவல் எனர்ஜி. ஸோ அதை வைத்தால்தான் நீங்கள் வந்து உங்கள் ட்வின் பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப டீப்பனாக போகும் அப்படிங்கிற ரீசன் காண்டி தான் இறை வந்து இதை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் செலிபஸியை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு அப்படிங்கிறத தாண்டி இன்னொன்று என்ன இருக்குன்னா, எனர்ஜெட்டிக் செலிபஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த எனர்ஜெட்டிக் செக்ஷுவல் எக்ஸ்சேஞ்சும் இருக்கும், சரிங்களா? ஸ்டார்டிங் வந்து நீங்கள் வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபிசிக்கல் செலிபஸி எடுப்போம், எனர்ஜெட்டிக் செலிபஸியும் மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் எனர்ஜெட்டிக் செக்ஷுவல் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுவோம் ரெண்டு பேர்த்துக்கும். ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து உங்களுடைய உணர்ச்சியை ஹீல் பண்ணுறதுக்காண்டி பண்ணுறோம். அடுத்தது என்னென்னா, ஹார்ட் சக்ரா ஆக்டிவேஷனுக்காண்டி பண்ணுறோம். அடுத்தது வந்து நம்ம டிவைன் யூனியன் அடைகிறதுக்காண்டி நம்ம பண்ணுறோம். அடுத்தது வந்து சக்ராஸ் எல்லாம் அன்பேலன்ஸ் இருந்தால் பேலன்ஸ் ஆகிறதுக்காண்டி பண்ணுறோம். ஸோ உங்களுடைய அப்சஷனு, உங்களுடைய ஏதாவது ட்ரெயின் இருந்துச்சு, எமோஷ்னலாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருக்கிறீங்க, ஸோ இந்த கர்மாஸ் வந்து கழிக்கணும், எனர்ஜெட்டிக் வந்து இது எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்காண்டி தான் வந்து இதை வந்து பண்ணுவோம். ஆனால் நீங்கள் அதை வந்து தவறாக பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து என்னதான் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எமோஷ்னல் டிபெண்டன்சியாக மாறிடும், சரிங்களா? ஸோ அது வந்து எப்படின்னா, ஒரு அந்த நீங்கள் இன்னும் எதாவது தான் சொல்லுவாங்க, அந்த எமோஷ்னலாகவே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா பாண்ட்ஸ் வந்து அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து குண்டலினி மேலே எழும்புது, உங்களுடைய ஆத்மாவை வந்து மீட்டு கொண்டு வருது. அது வந்து உங்களுடைய பாதையை வந்து போட்டு கொடுக்குது, உங்களுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெலிபதிக் செக்ஸ் மூலமாக தான் வந்து இது வந்து நடக்கும். அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய
உடல் சோர்வில்லாமல், நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுக்கும் டெலிபதிக் செக்ஸுக்கும் மாஸ்டர்பேஷனுக்கும் இதான் வந்து டிஃப்ரென்சேஷன். சரிங்களா? உடல் சோர்வில்லாமல் ஆன்மா வந்து சக்தி பெற, அதாவது சோல் எனர்ஜி வழியாக செக்ஷுவல் எனர்ஜி பரிமாறப்படுவது தான் டெலிபதிக் செக்ஸ். சரிங்களா? இதை நல்லா கவனிக்கணும். ஸோ இது வந்து ஒரு விதமான உண்மையான தந்திரிக் முறை, அந்தர்மைந்துனா முறை. சரிங்களா? ஸோ இது நடக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திடீரென தெய்வீகமான ஒரு செக்ஷுவல் அரோசஸ், தெய்வீகமான ஒரு செக்ஷுவல் ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்குள்ள இணை வந்து உங்களுக்குள்ள வந்து உணர்வாக உங்களுக்குள்ள வந்து விழுவாங்க, அது தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா, மனதில் வந்து ரொம்ப லெவல் வந்து ஆற்றல் வந்து பெருகும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்பிள், அதாவது ஹார்ட், இதெல்லாம், அப்புறம் பிரெயின் மேலே எல்லாமே வந்து என்னென்னா ஒரு விதமான துடிப்புகள் வந்து உங்களுக்கு எழுங்கும். நிறையா துடிப்புகள் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. சரிங்களா? இது நடந்தால்தான் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கணும். இது உடல் ஆசை அல்ல, சோல் மெர்ஜ், ஆவி வந்து இணையிறது. இதுக்கு பெயர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிபதிக் செக்ஸ். இதுக்கு வந்து முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னென்னா, எனர்ஜி ட்ரெயின் ஆகாது, எனர்ஜி கெயின் ஆகும், உடல் சோர்வடையாது, உடல் புத்துணர்ச்சி பெறும். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? ஸோ இதுதான். இப்போ இது வந்து அஃபெக்ட் செய்யுமா? இப்போ நம்ம செலிபஸியை பார்த்துருக்கோம். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து பண்ணுறதுனால உங்களுடைய செலிபஸி அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், இதை வந்து 2 இதெல்லாம் பார்க்கலாம். ஒன்று என்னென்னா, இதில் வந்து காம ஆசை இல்லாமல் இருந்து உங்களுடைய சக்தி வந்து பரிமாறப்பட்டுச்சுன்னா அது வந்து, அதாவது ஆன்மீக டிவைன் மேலே எழுறதா நடக்கும். சரிங்களா? அது வந்து உங்கள் செலிபஸியை உடைக்காது. ஸோ ஏன் அப்படின்னா, இது வந்து உடல் செயல்பாட்டில் வந்து இயங்கலை, சோலில் மட்டுமே இது வந்து இணைவு வந்து நடக்குது. இது வந்து எனர்ஜி வந்து அப்பில் தூக்குறதுக்கு தான் வந்து இது வந்து இந்த தந்திரா வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? குண்டலினியை மேலே எழும்புறதுக்காண்டி. ஸோ மன காமம் கலந்த பின், இப்போ வந்து மனதில் வந்து இப்போ செக்ஷுவல் கிரேவ் ரொம்ப இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபேண்டசி, அதுதான் நான் பல தடவை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த பணத்துக்காண்டி ஆசைப்படாதீங்க, இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேண்டசி இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு, சரிங்களா, உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து, அதாவது நல்ல பணக்காரன் ஆகணும், நல்ல பெரிய பதவியில் இருக்கணும், இந்த மாதிரி ஆசைகள் இருந்ததுன்னா இந்த இதுக்குள்ளே வராமல் நீங்கள் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு, டைம் நிறையா இருக்குது. சரிங்களா? சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட்கள் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வரலாம். ஏன் அப்படின்னா, இந்த இது இல்லாமல் இருந்தால்தான் இந்த செலிபஸி பாதிக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து ஆசை இருக்குது, பணம் வேணுங்கிற வெறி இருக்குது, நான் வந்து பெரிய ஆளாகணுங்கிற லட்சியம் இருக்குது, நான் அப்படி இருக்கணும், இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படிங்கிற எல்லா ஆசைகளும் இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அது வந்து உங்களுடைய செலிபஸியை பாதிக்கும். நீங்கள் வந்து செலிபஸினோன்னா உடலால் மட்டும்தான் நான் வந்து பிரிஞ்சிருக்கேன், செலிபஸினா கிடையாது. சரிங்களா? இதான் நான் திருப்பி சொல்கிறேன் நான். இப்போ அது என்ன ஆயிரும்னா, உங்களுடைய ஆற்றலை வந்து கீழ் நோக்கி இட்டு செல்லும். ஆற்றல் வந்து என்ன ஆகாது, மேல் நோக்கி போகாது, உங்கள் ஆற்றலை கீழ் நோக்கி இட்டு செல்லும். அப்புறம் என்ன ஆகும்னா, லோயர் சக்ரா வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ உண்மையான செலிபஸி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நீங்கள் வந்து இதெல்லாமே ப்ராசஸ் நடக்கும். இது வந்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும் ஆகும். சரிங்களா? அவங்கவுங்க கர்மாஸ் பொறுத்து இருக்குது, அவங்கவுங்க குண்டலினி எழும்புற இதை பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பயணத்தை வந்து சீரியஸாக எடுத்து பண்ணுறீங்கிறதுல இருக்குது. ஸோ இப்போ உடல் ஆசை இல்லாமல் நீங்கள் இந்த ஆன்ம சுகத்தை அடையும் போது தான் நான் சொல்கிறேன்ல, பிளிஸ் மூமெண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து டெலிபத்திக்கல் மூலமாக, ட்ரீம் மூலமாக, மெடிடேஷன்ஸ் மூலமாக வரும்போது இதனுடைய சோல் யூனியன் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். இதுதான் வந்து இன்னர் சாக்ரட் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ செலிபஸி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விதமான டிவைன் மெர்ஜிங் ஸ்டேட். இது வந்து உடல் அளவில் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கணும். எனர்ஜெட்டிக் செக்ஷுவல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போதும் இதுக்காண்டி வந்து இருக்கணும். ஸோ
இது வந்து செலிபஸியை கெடுப்புறதுக்கு டெலிபதிக் செக்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, செலிபஸியை கெடுப்பது அல்ல. ஏன் அப்படின்னா உண்மையான ஒருத்தங்க வந்து இது பண்ணும்போது இவ்வளோ வந்து நன்மைகள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து தவறாக, அதாவது ஆசைகள் எல்லாமே இருந்து நீங்கள் வந்து பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து லோயருக்கு போயிடுறது கூட அது இருக்குது. அப்போ இது வந்து முக்கியமாக செலிபஸி அப்படிங்கிறது என்னதை குறிக்குது அப்படின்னா உங்கள் மன ஆசையை தான் வந்து இது குறிக்குது. மன ஆசை இல்லாமல் இருந்தால்தான் உங்களால் வந்து ஸ்பிரிச்சுவல் செலிபஸியை மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ இப்போ இது வந்து ஆன்மீகத்துக்காண்டி தான் இதை நம்ம பண்ணுறோம். எப்படி அப்படின்னா முக்கியமான இது எதுக்கு பண்ணுறோம் நம்ம, அதுக்கு ஒரு தெரியணும்லங்க, சும்மா எதுக்கு பண்ணுறோம், ஆசையே இல்லாமல் பண்ணணுங்கிறாங்க. தந்திராங்கிறது ரொம்ப தெய்வீகத்தன்மைங்கிறாங்க. அப்போ என்ன உங்களுக்கு வந்து கோலாக இருக்கணும், தெய்வீகத்தை அடையிறதுக்காண்டி இருக்கணும். தெய்வீகத்தை அடையணும், இல்லை தெய்வத்தை பார்க்கணும். ஓகே, ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களோட இதை வச்சுக்கலாம், யூனியன். சரிங்களா? ஸோ இப்போ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, டெலிபதிக் செக்ஸ்னால் உடல் இல்லாமல் உங்களுடைய சக்தியை வந்து பரிமாற்றம் அடைகிறதான் இது. ஸோ இது மூலமாக உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி எப்படி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ராணிக், அதாவது நான் சொன்னேன் சோலில் போய் மெர்ஜாகக்கூடியது. ஸோ உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக சோலில் போய் மெர்ஜாகும் போதே உங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து யூனியன் ஆயிரும் அவங்களோட. ஸோ சகஸ்ராவில் போய் என்ன ஆயிரும்னா மெர்ஜ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இது வந்து 4, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து அப்பு நோக்கி மேலே தான் நீங்கள் வந்து போவீங்க, கீழே போக மாட்டீங்க, மன ஆசை இல்லாதவங்கள். ஸோ மூலாதாரத்தில் இருந்து அநாகதம் வரைக்கும் இதனுடைய காம சக்தி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்கிறது சுத்தமாக இருக்கிறத ஃபுல்லும் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூரிஃபை பண்ணி கொண்டு வரும். சரிங்களா? இது வந்து சுத்திகரிக்கிற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பண்ணும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எமோஷ்னலாக நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ் ஆகிடுவீங்க. கார்மிக் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிடுவீங்க, கார்மிக்கை வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்க. அதாவது என்னதான் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து கார்மிக்கில் சிக்கியிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அது பேலன்ஸ் ஆயிரும். ஓகே, இவங்க இப்படி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து ட்ரிகர் வராமல் அப்படி தப்பிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாழ்வீங்க. சரிங்களா? ஸோ இப்போ உடல் ஆசை வந்து மாறி ஆனந்தமாக மாறும், பிளிஸ் மூமெண்ட். இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம், பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? எவ்வளோதான் வந்து பிரச்சனைகள் தெரிஞ்சாலும் வந்தாலும் ஒரு பேரானந்த நிலை நம்மளுக்குள்ளே எப்போதுமே வந்து இருந்துகிட்ருக்கும். அதுதான் பிளிஸ் மூமெண்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போது முதற்கட்டம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டமாக ப்யூரிஃபை ஆகிட்டே இருக்கும். அது ஒன்று சக்கராஸு, அது நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கவுங்க இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கும். அடுத்தது வந்து இணையும் எல்லாமே. சரிங்களா? யூனியன் நடக்கும். அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னதாகும்னா ஸ்டேபிள் ஆகும். ஸோ இதை வந்து எப்போது வந்து நீங்கள் வந்து இதை உணர்வீங்கன்னா மெயின்லி வந்து உடல் ஆசை இல்லாமல் இருக்கும் போதும் இந்த டெலிபதிக் யூனியன் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது தனக்குள்ளே வந்து ஒரு தெய்வீக ஆற்றலின் பெருக்கத்தை வந்து நீங்கள் வந்து காண்பீங்க. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தவங்களை வந்து இதை வந்து மனதால் வந்து கட்டுப்படுத்தவே கூடாது. சரிங்களா? இது வந்து தன்னால் இயற்கையாக நடக்கிறதுக்கூடிய ப்ராசஸ்ஸு. ஸோ வந்து இது வந்து 2 பேர்த்துக்குமே வந்து இதே இதில் அவங்க வந்து இருக்கணும். சரிங்களா? ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, இந்த ஆசையெல்லாம் நான் வந்து பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஆசையை பூர்த்தி பண்ணிட்டு வந்தால் தான். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணாலும் அது வந்து உடல் ஆசைக்காண்டி அது வந்து ஒரு வியாபார இதாக வந்து நோக்கத்துக்காண்டி வந்து வந்துடும். அதனால தான் நிறைய பேர் வந்து அவங்களுடைய இந்த ஒரு இதை வச்சுட்டு தான் நிறைய ட்வின் மேஸ்குலின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லெவல், ஏன்னா இது வந்து சோல் லெவல் மெர்ஜ் ஆகிற ப்ராசஸில். ஸோ அவங்க உடலால் வேறு ஒரு இதுலேயும் இதனாலையும் அதாவது செலிபஸியை மெயின்டைன் பண்ண அது வந்து தெய்வீகத்தன்மை அடைகிறதுக்கான ப்ராசஸ் வந்து இது கிடையாது. சரிங்களா? தெய்வீக உண்மையான ப்ராசஸ்னால் இதுதான். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்காமே நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டின் வந்து எதுவுமே வந்து தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளோ ஹீல்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் ஆட்டோமேட்டிக்காக. அதனால தான் செல்ஃப் லவ், செல்ஃப் ஒர்த்து உங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து காரணம் வந்து இதுதான். சரிங்களா?
ஸோ இப்போ நம்ம அவங்க வந்து இது யார் சிலவங்களுக்கு வந்து ரொம்ப அதை தான் நிறைய கேட்குறாங்க. சோல்மேட்ஸ் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் வந்து இருக்குது, நம்மளுக்கு திடீர்னு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம என்ன நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அந்த உருவம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டில் தான் வந்து இது வரும். ஆனால் நீங்கள் வந்து பியூராக அது வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போ உங்களுடைய எனர்ஜி வந்து லீக் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இது மூலமாக உங்கள் எனர்ஜி வந்து லீக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் சோர்வு நிறையா இருக்கும், சரிங்களா? மன அலைச்சல், அதாவது மனம் வந்து குழப்பம் அடைஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. எனி டைமும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை ஃபுல்லுமே வந்து இது லீக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி லீக் இல்லை நம்ம வந்து கரெக்டாக ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாந்தம் வர ஆரம்பிச்சிடும், தெய்வீக மகிழ்ச்சி வர ஆரம்பிச்சிடும். பியோர் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனை வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. அதை நீங்கள் வந்து உங்கள் ட்வின்னை வந்து பார்த்தாலும் சரி, பேசினாலும் சரி, பேசாமல் இருந்தாலும் சரி, அந்த 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 அமைதி, அந்த இதெல்லாம் வந்து தெய்வீகத்தன்மை வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நல்லா தெரியும், சரிங்களா? நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் தான் சொன்னேன்ல, நான் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் மேலேயே வந்து ரொம்ப ரொம்ப இருந்தேன்னா, இப்போ ஒரு 1 இயராக தான் வந்து அந்த பீஸ்ட்டு என்னதான் வந்து ஒரு, அதாவது வெளியே பார்த்து தான் வந்து இப்போ கவலை, எனக்குன்னு இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கவலை வராது. அதாவது சமுதாயத்தை பார்த்து நேரத்தை நான் சொன்னல, அது பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே, அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நம்ம வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நார்மலுக்கு வந்து திரும்பிடலாம். ஸோ வந்து இப்போ வந்து அதான் அந்த ஒரு அது நான் பிறகு சொல்கிறேன். உருவம் பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உருவத்தை வந்து வேறு எடுத்துருதோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பியோர் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, இதுதான் கான்செப்ட். நீங்கள் வந்து பிளிஸ்க்கு அப்புறம் வந்து அமைதி இருக்கணும், உங்களுக்கு மனதில் காமம் இல்லாத அம்பு இருக்கணும், தியானத்தில் ஒளி அல்லது சக்தி பாய்ச்சுறது உங்களுக்கு தெரியணும், அந்த எனர்ஜி வந்து உடம்புக்குள்ளே ஃப்ளோ ஆகும் உங்களுக்கு, அது வந்து தெரியணும். இதயத்தில் வந்து ஒரு விதமான வெப்பமோ காற்றோ வந்து தெரியணும். திடீரென அழுகை, சந்தோஷத்தில் வந்து அழுகு வரும், சரிங்களா? இதெல்லாம் வந்து உள் பரிசோதனையாக நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுடைய ட்வின்னோட ஹையர் செல்ஃபுக்கு தான் இந்த மாதிரி எனர்ஜிஸ் எல்லாம் போகுதா அப்படின்னா இந்த கான்செப்ட்லாம் இருக்கணும். இல்லையா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பலவிதமான தொல்லைகள் நீங்கள் வந்து அனுபவித்து மனம் குழம்பி பெயின் ஆகி இருக்குது அப்படின்னா அந்த அந்த அது வந்து வீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஸோ அது வந்து என்னென்னா கிரவுண்டிங் பண்ணிடணும். அப்போ வந்து ரொம்ப பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது ட்ரிகர் எழுப்பிக்கிட்டே இருக்கும் ஸ்டார்டிங்கு. ஸோ அது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சி அது ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிகிட்டு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாவது இது நடக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் கர்மாசு இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கவே எல்லாமே ஆக்டிவேட் ஆகிட்டு இருந்தால் இந்த இந்த இதுக்கே வரும். எல்லா சக்கரமும் எனக்கு ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகிடுது, எடுத்தோன்னே ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படின்னா போக வேண்டியதான். ஆட்சக்கரை எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது முட்டாள்தனம். நம்ம யாருக்குமே அப்படி இருக்காது, சரிங்களா? இந்த இதுக்கே வந்து எல்லாம் பியூரிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம், சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூலமாக தந்த்ரா மூலமாக இறைவனை அடைகிறது. இப்போ நான் சொல்கிறேன்ல, இது மூலமாக நீங்கள் வந்து இறைவனை வந்து அடைகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதுதான் வந்து உண்மை, இதுதான் வந்து தந்த்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தந்த்ராவின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, சக்தியை விரித்து தன்னுள் உள்ள தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதுதான் தந்த்ரா. தன் ப்ளஸ் த்ரா. ஸோ தனக்குள்ளே உள்ள சக்தியை வந்து விரித்து அதனுள்ளே உள்ள தெய்வத்தை வந்து வெளிப்படுத்துவது தான் இது வந்து தந்த்ரா அப்படிங்கும்போது இது வந்து எந்தவித மதம் அப்படின்னு சார்ந்ததே கிடையாது. இது ஃபுல்லுமே எக்ஸ்பெரிமெண்டல் பார்த்து தான், சரிங்களா? அதாவது ஜீவா அப்படின்னா சக்தின்னு நம்ம சொல்கிறோம், சிவா ஒரு இண்டிவிஜுவல் சோல் வந்து சக்தி, அப்புறம் வந்து சுப்பீரியர் கான்ஷியஸ்னஸுக்கு அது போகி மூன்றையுமே வந்து இணைக்கிறது தான் இந்த ப்ராசஸ்ஸு. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சக்தியை அறியணும், நம்மளோட சக்தியை வந்து அறியணும், அதன் மூலம் உங்களுடைய காட் கான்ஷியஸ்னஸை வந்து நீங்கள் வந்து காணணும். ஸோ இது வந்து ட்வின் ஃப்ளேமில் வந்து இது தந்த்ரா, இதுதான் வந்து நம்மளுக்கு அந்தர்மைத்துவம் தான் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லும் போது இதுதான் வந்து டெலிபத்திக் பிளிஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், அந்தர்மைத்துவம் சொல்கிறோம், இன்னர் யூனியன் சொல்கிறோம். இதுதான் வந்து கோர் எசன்ஸு. ஸோ நம்மளுடைய மனம், பிராணம், சித்தம் இது வழியாக ஆவி, அதாவது ஆவியை வந்து அதாவது சோலை வந்து உள்ளே இணைச்சி அதாவது அது டிவைன் ஃபெமினனாகவும் இருக்கலாம், அது வந்து டிவைன் மேஸ்குலினாகவும் இருக்கலாம்.
உள்ளே வந்து சமநிலைக்கு கொண்டு வரதான் இந்த ப்ராசஸ்னுடைய நோக்கமே. ஸோ இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சக்தி வந்து சிவத்தோடு ஒன்றாகி தெய்வம் வந்து தன்னுள் வந்து வெளிப்படும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த தந்திரா கான்செப்ட். அதாவது இறைவனை காணும் தந்திர முறை. சரிங்களா? ஸோ இந்த பிளிஸ் மூமெண்ட் வந்தது அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆசை கரைஞ்சிருச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மனம் வந்து வெளி உலகை, அதான் சொல்கிறேன்ல, வெளி உலகை வந்து நாட்டமே இருக்காது நம்மளுக்கு, அது எல்லாமே போயிடும். அப்புறம் உள்ள மட்டும்தான் சாந்தம், மகிழ்ச்சி, ஒளி வந்து நிரம்பி இருக்கும். இந்த பிளிஸ் நிலைக்கு பேர் தான் வந்து சிவசக்தி சங்கமத்தின் ஆரம்பம். இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். அந்த பிளிஸ் ஸ்டேஜ் வர்றது தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. சரிங்களா? அது வந்து நம்ம திருப்பி அது வந்து வளர்ந்துக்கிட்டே போகும்போது தான் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா 3 வகையாக இருக்குது இந்த தந்திராவில். ஒன்று வந்து ஆனந்த முக்தி, பிளிஸ் உணர்வு, நான் சொல்கிறேன்ல பிளிஸ் மூமெண்ட். அதுக்கப்புறம் ஞான முக்தி, அதுதான் இறை ஞானத்தை அடுத்து. அதுக்கப்புறம் தான் சாயுஜ்ய முக்தி, நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லிப்பேன், இறைவனோடு ஒன்றாகும் நிலை. சரிங்களா? இப்போ நான் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் அதாவது பிளிஸ் மூமெண்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அதிலிருந்து நான் வந்து இன்னும் மேலும் அதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா வெளி உலகத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஏதாவது நான் வந்து இப்போ டிஸ்டர்ப் ஆகிறது என்னென்னா சமுதாயத்தில் நடக்கிற இப்போ 1 இயராக எனக்குள்ளே வந்து கரெக்டாக இருந்தாலும் சமுதாயத்தில் நடக்கிற சில இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த அது மாறுது மைண்டு. சில ரொம்ப மோசமான இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இப்படி ஆயிடுச்சு உலகம் அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு ஏன்னா அப்படின்னா நான் அடுத்த கட்டத்துக்கு இறைஞானம் இருக்கேன், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கும் இறையோடு ஒன்றாகும் நிலைக்கு வந்து போகணும். ஸோ அதுதான் எனக்கு வந்து முக்கியம். சரிங்களா? நம்ம இந்த பிறப்பு எடுத்ததே வந்து அதுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஸ்டேஜுக்கு இதில் தான் நம்ம வரணும். நம்மளுக்கான பயணத்தில் தான் வந்து நம்ம வர்றதான். இதுதான் வந்து செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், வேறு யாரும் என்ன சொல்கிறாங்களோ தெரியாது எனக்கு. ஸோ இது வந்து அந்தர்மைந்தலா, அது வந்து உடல் வலி கிடையாது. சரிங்களா? உடல் வலி புணர்ச்சி வந்து இது கிடையாது. இது வந்து ஆன்ம வலி. சரிங்களா? ஸோ அதாவது உண்மையில் வந்து அந்தர்மைந்தனம் பண்ணுனா இதுதான் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த உடல் ஆசையை வந்து தெய்வீக ஆசையாக மாற்றுவது, அந்த சக்தி வந்து சிவ உணர்வாக காட் ரியலைசேஷன்ஸ்க்கு கொண்டு போய் வந்து உங்களை வந்து விடும் உங்களுக்கு. ஸோ காமம் வந்து சிவனாக மாறும் வழி இது. சரிங்களா? அப்போ சக்தி வழி சிவ தத்துவத்தை அடைதல் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ இதை பற்றி என்ன அப்படின்னா, இப்போ காமம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து தவறுதலாக தான் எல்லாமே வந்து சித்தரித்து வச்சுருக்குங்க. ஸோ சாதாரண மக்கள் காமம் அப்படின்னு சொன்னாலே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அடக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு நார்மலாக இப்போ எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இதை வந்து காமத்தை நான் வெளியே எடுக்கக்கூடாது, அடக்கி வச்சிடணும் அப்படிங்கிறது. ஆனால் தந்திரா மட்டும் அப்படி கிடையாது. சரிங்களா? இந்த தந்திராவளி வந்து அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிடையாது. இந்த காமமே சக்தியின் முதல் வடிவமாக வரும் இங்கே இந்த தந்திரா. அதை தான் நான் சொல்கிறேன் தெய்வீகம். இதை வந்து அறியாதவங்களுக்கு வந்து தெரியாது, கொச்சப்படுத்துவாங்க. அதனால தான் முதல்ல பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன் நான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சக்தியின் முதல் வடிவம். அதாவது காமம் வந்தால் அந்த நம்மளுடைய உயிர் சக்தியை வந்து உந்துதல் அடையும், நம்மளுடைய ஆற்றலை வந்து வெளிப்படுத்தும். சரிங்களா? அந்த ஆற்றல் தான் என்னதான் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வீகமாக மாறி அது வந்து சக்தியாக வந்து உருவெடுக்கும். அந்த ஆற்றல் வந்து அதாவது அறியாமையினாலையும் வந்து செயல்படுத்த விட்டுறக்கூடாது, அதையும் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். அதே காம சக்தி வந்து சிவனை நோக்கி திரும்பினால் அதுதான் என்னதை தரும்னா உச்சகட்டம் மோட்சம் தரும். சரிங்களா? அப்போ சிவம் என்றால் என்ன? சிவம் என்றால் என்னன்னா சுத்தமான சாட்சியான ஒரு ஒளி. சிவம்னாலே ஒரு தூய்மையான ஒரு ஒளி. ஸோ அதாவது பரம ஆனந்த நிலை, அது வந்து பூரண அமைதியானது, இறைவனின் உணர்வு. சரிங்களா? இதுதான் வந்து சிவம். ஸோ சிவம் வந்து ஒரு தெய்வ பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. பார்த்தீங்கன்னா இது வந்து உள்நிலை, இன்னர் ஸ்டேட். சிவம்னாலே உங்களுக்கு இன்னர் ஸ்டேட் தான். ஸோ சக்தி தான் இப்படி அசைஞ்சிட்டு இருப்போம் நம்ம. சிவம் வந்து அப்படி கிடையாது, சாந்தமான ஒளி ரூபமாக அவங்க வந்து இருப்பாங்க. இப்போ ரெண்டும் இணைகிறதான் இந்த அண்டம் வந்து இருக்குன்னு அர்த்தம். சரி, அண்டம் இயங்குறதே ப்ராசஸ் வந்து இந்த ப்ராசஸ் தான். ஸோ இப்போ அப்போ தந்திரத்தின் ரகசியம் என்ன அப்படின்னா, காமம் வந்து சக்தியாக மாறும், சக்தி வந்து சிவனாக மாறும். ஸோ காமம் அப்படின்னா
அங்கே வந்து தந்த்ராவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது தந்த்ராவில் வந்து இதுதான் மெயினாக இருக்கும். நம்ம வெளியே பார்க்குறது ஃபுல்லும் அது அப்படி மாற்றி மாற்றி சித்தரித்து வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான், அது மாறி போயிட்டு அதுக்கு அதை சொல்கிறா புரியாது நிறைய பேருக்கு. இதெல்லாம் வந்து சூட்சம ரகசியங்கள். ஸோ காமம் வந்து சக்தியாக மாறி சக்தி வந்து சிவனாக மாறும். இதுதான் வந்து இதோடைய கான்செப்ட். ஸோ காமம் அப்படிங்கனாலே ஆசை, ஆற்றல், உணர்வு. ஆசைன்னு உடனே நீங்கள் வேறு மாதிரி நினச்சிடக்கூடாது, சரிங்களா? அது வந்து தெய்வீக ஆசையாக இருக்க வேண்டும். அதை தியானம், பாவனை, மந்திரம் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல சுத்தம் பண்ணுறோம். நம்ம பியூரிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். சுத்தம் பண்ணி அதை வந்து சக்தியாக மாற்றி வச்சுருவோம். அந்த சக்தி வந்து மூலாதாரத்தில் இருந்து சகசிராரத்துக்கு மேலே எழும்பி அது வந்து ஒன்றிணையும் போது அந்த பிளிஸ் மூமெண்ட் கிடைக்கும், சரிங்களா? அந்த பிளிஸ் மூமெண்ட் தான் வந்து காமம் வந்து சிவமாகும் வழி, சரிங்களா? ஸோ அப்போது மூலாதாரத்தில் தான் வந்து காமம், அதாவது உடல் ஆசை இருக்கும். மெயினாக அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு வந்து உடல் ஆசையை வந்து திறக்க சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா கீழே பேஸ்மெண்ட்டே அந்த மூலாதாரமே உடல் ஆசை தான். ஸோ அந்த உடல் ஆசையை வந்து உடல் ஆசை வழியாக இல்லாமல் அதுவே வந்து உயிர் ஆற்றலாக ஆன்மீகத்தில் வந்து விழிப்பு, சரிங்களா? அப்போ நிகழ்வு வந்து அங்கே தான், பட் உயிர் ஆற்றல் விழிப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஆற்றல் வந்து பாய ஆரம்பிக்குது, பிராணசக்தி வந்து சுத்திகரிக்குது. அப்புறம் தான் வந்து சுய உணர்வு மணிப்பூரகத்தில் வரும்போது தான் நம்மளுக்கு சுய உணர்வு வந்து வருது. ஆசை வந்து ஆர்வமாக மாற்றுது. அதுக்கப்புறம் தான் வந்து ஹார்ட்டில் வந்து அன்பு வந்து டிவைன் லவ்வாக மாறுது. அதுக்கப்புறம் தான் தியானம், அதுக்கப்புறம் தான் ஆனந்தம், சரிங்களா? பிளிஸ் மூமெண்ட்டு. இது வந்து இதில் தான் வந்து சிவசக்தி சங்கமமாகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ காமதேவன் அப்படிங்கிறது அன்பின் வடிவம், சிவன் வந்து பரம ஞானம். ஸோ சிவன் வந்து காமத்தை எரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பொருள் வந்து ஆக்சுவலாக அப்படி கிடையாது. சிவன் ஆசையை அழித்ததல்ல, ஆசையை அறிவாக மாற்றினார். புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஆசையை வந்து அறிவாக அவர் வந்து மாற்றினார். அதை தான் வந்து அரூபம் ஆக்கினார். அதனால தான் உடல் இல்லாத ஆன்மீக ஆற்றல். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நம்ம இந்த இரட்டை சுடர் பயணத்தில் உடல் வந்து கிடையாது நம்மளுக்கு. ஸோ உடல் இல்லாத ஆன்மீக ஆற்றலாக வந்து இது வந்து நம்மளுக்கு எளிதாக, மற்றவங்க வந்து ரொம்ப வருட காலம் தவறுந்தது நம்மளுக்கு எளிமையாக கிடைக்குது. ஸோ காமம் எரித்து சக்தியாகி, பார்த்தீங்களா? காமத்தை வந்து எரித்து சக்தியாகி சக்தி சிவமாக வந்து மாறுறது. ஸோ இப்போ காமங்கிறது அடிப்படை உயிர் உந்துதல், இந்த சக்திங்கிறது சுத்தப்படுத்திய ஆற்றல், இது சிவம் அப்படிங்கிறது அதற்கான உச்ச அனுபவம். இது நடந்தால் அவன் வந்து என்ன ஆகிறான் அப்படின்னா யோகி ஆகிறான். ஆசை இல்லை என்றால் ஆனந்தம் அடைகிறான். அவ்வளோதான். ஆசை இருந்துச்சுன்னா ஆனந்தம் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ இதுவே தந்திரத்தின் அற்புதமான ஒரு மாற்றம். அதாவது பாவம் வந்து பரமமாக மாறிடும், சரிங்களா? ஸோ இது வந்து மூச்சின் வழியாக சிலவங்க பண்ணுவாங்க. அதாவது மூச்சு பயிற்சி பண்ணி பண்ணுவாங்க, மந்திர உச்சாடனம் பண்ணி பண்ணுவாங்க, தியானம் மூலமாக பண்ணலாம். அப்படி பல வழிகள் இருக்குது. காமம் வந்து ஆக்சுவலாக ஒரு ரொம்ப தீ, சரிங்களா? அந்த தீயை வந்து தெய்வீக திசையாக நீங்கள் திருப்பினால் அது வந்து சிவ ஜோதியாக மாறும், சரிங்களா? இப்போ இதை வந்து இரட்டை சுடர் பயணத்தில் வந்து இது என்னென்னா, இது பொதுவான தந்திரா அப்படிங்கிறது. ஏன் இது இரட்டை சுடரில் வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அந்த அந்தர்மைத்துனா வந்து ஏன் அப்படின்னா ஒரே சோலாக இருக்கிறதுனால இவங்களுக்கு எளிதாக இது வந்து நடக்கும், சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆத்மா வந்து ரெண்டாக பிரிகிறதுங்கும் போது ஒன்று வந்து சிவ தத்துவத்தை எடுத்திருக்கும், ஒன்று வந்து சக்தி தத்துவத்தை எடுத்திருக்கும். ஸோ ஒருத்தவங்க வந்து மேஸ்குலின் எனர்ஜியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ஃபெமினைன் எனர்ஜியாக இருப்பாங்க. இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றிணையும் போது தான் சிவசக்தி ஒன்றிணைவு, அதாவது இரட்டை சுடர் உணவு சிவசக்தி ஒன்றிணைவு. இப்போ நீ வந்து ரெண்டாவது அலை அப்படிங்கிற மாதிரி நான் அந்த நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இப்போ டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருக்கா வந்து இப்படி வந்தது எனக்கு, திருப்பி வந்து அகெயினும் இப்படி வந்து நடக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது ரெண்டாவது அலைன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு கான்செப்ட் இதுதான், சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து டிவைன் மேஸ்குலின் வித் டிவைன் ஃபெமினைன் மாறுவோம், அதுக்கப்புறம் டிவைன் ஃபெமினைன் வித் டிவைன் மேஸ்குலின், சரிங்களா? அது நான் இப்போ இதை வச்சு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அலைன்னு நான் சொல்லியிருந்த காரணம் வந்து இதுதான், சரிங்களா? ஏன்னா நம்ம தனித்தனியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இப்போ ஃபெமினைனாக இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய மேஸ்குலினும் என்னோடய பார்ட்னருடைய ஃபெமினைனும் முதல்ல இணையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா,
என்னுடைய ஃபெமினைனும் அவங்களுடைய மேஸ்குலைனும் மாறும். ஸோ ஒன் டைம் வந்து இப்படி இருந்தோம்னா ஒன் டைம் இப்படி இருப்போம். ஸோ அந்த 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 மாற்றம் வந்து இதனால தான் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது டைம்லேயும் வந்து இதே கருப்பு வந்து விழுந்து நம்ம பியூரிஃபை ஆகி அப்படி வர்றாப்புல இருக்கும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். நான் அதை வேணால் இன்னொரு தெளிவாக சொல்கிறேன். இதுவே ரொம்ப லென்த்தியே எவ்வளோன்னு தெரில, ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ காமம் சிவமாகும் வழி வந்து அதுதான். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரட்டை சுடர் ஆன்மீகத்தில் வந்து நம்ம வந்து 2 பேருமே வந்து ஒன்றா இருக்கிறதுனால இணையிறது. அப்புறம் அவங்க வந்து நம்ம சக்தியை வந்து எழுப்பி விடுவாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் நித்திய, அதாவது சாந்தத்தில் வந்து கலப்பது தான் இது. ஸோ காமம், சக்தி, ஆனந்தம், லாஸ்ட்டு தான் வந்து சிவன். ஸோ அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எல்லாத்தினாலையும் செய்ய முடியுமா? சரிங்களா? நம்ம வந்து அனைவராலையும், அதாவது இரட்டைச்சுடர் பயணத்தில் இருப்பவர்கள் மட்டும் இந்த டெலிபதிக் செக்ஸ், அதாவது உடலற்ற சக்தி பரிமாற்றம், அது பேர். சரிங்களா? ஸோ இவங்க ஆத்ம சக்தி வழியாக தூரத்தில் இருந்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்ட் லெவலில் வந்து செக்ஷுவல் பிராணாவை பரிமாற செய்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, தள்ளி இருந்தாலும் அவங்களுடைய செக்ஷுவல் எனர்ஜியை வந்து சோல் லெவலுக்கு வந்து இவங்களால் கடத்த முடியும் இரட்டை சுடரால். அதுதான் வந்து டெலிபதிக் செக்ஸ். அதாவது என்னென்னா, சுத்த தமிழில் சொல்கிறேன் அப்படின்னா, உடலற்ற சக்தி பரிமாற்றம். அதாவது டெலிபதிக் செக்ஸ் அப்படின்னா உடலற்ற சக்தி பரிமாற்றம். இது வந்து இரட்டை சுடர்கள் வந்து தன்னுடைய, ஏன்னா 2 பேருக்கும் ஒரே சோலாக இருக்கிறாங்க. ஸோ ஆத்ம சக்தி வழியாக தூரத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அறிவின்றி சப்கான்ஷியஸ்லி, சரியா, செக்ஷுவல் பிராணா பரிமாற்றம் செய்கிறார்கள். இதுதான் வந்து டெலிபதிக் செக்ஸ். இதை எல்லாராலையும் செய்ய முடியுமா? இல்லை, இரட்டை சுடர் பயணத்தில் இருப்பவர்கள் மட்டும் செய்ய முடியுமா? இதான் கேள்வி. சரிங்களா? இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்களுடைய செக்ஷுவல் பிராணாவை வந்து இவங்க வந்து ஆத்ம சக்தி பரிமாற்றம், அதாவது சோல் லெவலுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் மற்றவங்கள மாதிரி கிடையாது. இரட்டை சுடர் மட்டும் சோல் லெவல் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. அதனாலே இது வந்து எல்லோராலும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லோராலையும் சோல் லெவல் தன்னுடைய பிராண சக்தியை கடத்த முடியாது. ஒன்லி இரட்டை சுடர் மட்டும்தான் இதை கடத்த முடியும். இதுதான் மெயின் பாயிண்ட். அப்போ மற்றவங்கள் வந்து எப்படி கடத்துவார்கள் அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லாருக்குமே இருக்கும் செக்ஸ், அதாவது லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே, அவங்களுக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே 2 விதமாக இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா ஓஜஸ், அதாவது உயிர் சக்தியாக இருக்கும். இன்னொன்று வந்து என்னதான் காமம், அதாவது பாலியல் சக்தியாக இருக்கும். இது வந்து எப்படின்னா, இது வந்து ஓஜஸ் அப்படிங்கிறது உயிரின் நெருப்பு பிராணசக்தி. இது வந்து பாலியல் சக்தி அப்படிங்கிறது உயிரின் பெருக்கம் தரும் சக்தி. அதாவது தெரியும் உங்களுக்கு, பிராணசக்தி உயிரை வந்து பெருக்கிற தன்மை. ஸோ இந்த வந்து இப்போது இவங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது பொதுவான மற்ற மனிதர்கள் வந்து இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய உடல் ஆசைக்கு, பாசத்துக்கு, உறவுக்கு மட்டும்தான் வந்து இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து சப்கான்ஷியஸ் கனெக்ஷன் வந்து சில நேரங்களில் மட்டும்தான் வந்து அவங்களால ஏற்படுத்த முடியும். ரேர் கேசஸ். உதாரணமாக ஒரு நெருக்கமான ஒரு காதல் உணர்வு இருக்கிற ஒரு ஜோடி வந்து எனர்ஜி ஃப்ளோ இருக்கும்போது அது வந்து எப்படியா மாறும் அப்படின்னா, குறுகிய மன உடல் மட்டத்தில் மட்டும்தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு இதாக இருக்கும். இது உள்ள தாண்டி வந்து போகிறது வந்து அபூர்வம். இந்த இரட்டைச்சுடருக்கு மட்டும்தான் வந்து இது வந்து சோல் லெவலில் வந்து நடக்கிறது. அதாவது இவங்களுக்கு வந்து மேல் மட்டத்திலே வந்து நடந்து வந்து முடிஞ்சிடும். ஸோ 2 ஆன்மாக்கள் ஒரே மூல ஒளியில் இருந்து வந்ததால் இவங்களுக்கு வந்து என்னென்னா, பிராணசக்தி ஓட்டம் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். நான் சொல்கிறது வந்து பிராணசக்தியுடைய ஓட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது இது வந்து இயற்கையாகவே நடக்கும். சரிங்களா? இது வந்து யாரும் பிளான்ட்லாம் கிடையாது, இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க தூரத்தில் இருந்தாலும் சரி, பேசினாலும் சரி, பேசனாட்டிலும் சரி, அவங்களுடைய
செக்ஷுவல் பிராணா கிரியேட்டிவ் எனர்ஜி பரிமாறப்படும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பரிமாறப்படும். இதய துடிப்பு, சுவாசம், உடல் வெப்பம் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக அவங்களுக்கு வந்து மாற்றம் பெறும். அப்போ தியானத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளிஸ் மூமெண்ட் வந்து ஏற்படும். ஒருவரின் நினைவு வந்தவுடன் மற்றவர்களுக்கு ஆற்றல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அலை போல் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பியூராக என்ன தெரியுது அப்படின்னா உடல் சார்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இது வந்து ஆன்ம சக்தியின் ரெசனன்ஸ், அதாவது ரெசனன்ஸ் தான். ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் ஓடும் இரண்டு தீபங்கள் போல வந்து இவங்க வந்து இருப்பாங்க. இதை தந்திரத்தில் தான் வந்து சிவசக்தி வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சிவசக்தி வைப்ரேஷன் அப்படின்ட்டு. ஏன் வந்து இவங்களுக்கு மட்டும் இயல்பாக இருக்குது அப்படின்னா, இரண்டு வேறு ஆத்மாக்கள், அதாவது டிஃப்ரெண்ட் சோல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காதல் உறவுக்கு இருக்கும். ரெண்டு வந்து வேறு வேறு ஆத்மாக்களாக இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான சோல் ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு நிறையா இருக்கும். அப்புறம் எனர்ஜி ஃப்ளோ வந்து சில நேரம் மட்டும்தான் இருக்கும். இவங்கள மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனர்ஜி ஃப்ளோ வந்து இருக்காது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ஆசை வந்து உடல் லெவல், மன லெவல் ஆசை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கலந்துருக்க முடியும். ஆனால் இந்த ரெட்டை சுடரை பொறுத்தவரை, ஸோ அப்போ பொதுவான ஒரு காதல் உறவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நார்மல் பர்சனுக்கு எடுத்துட்டிங்கன்னா, அவங்க வந்து மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்க அப்படின்னு, மோஸ்ட்லி இல்லை அப்படி தான் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் சோல் ஃப்ரீக்வன்சியில் தான் அவங்க வந்து இருப்பாங்க. அதாவது சோல்மேட்ஸாக இருந்தாலும் ஒரு சில டிஃப்ரென்சியேஷன் வந்து ரெண்டு பேத்துக்குமே இருக்கும். டிஃப்ரெண்ட் சோல் ஃப்ரீக்வன்சியாக தான் இருப்பாங்க. எனர்ஜி ஃப்ளோ வந்து அவங்களுக்கு எனி நேரமும் நடக்காது, ஒரு சில நேரங்கள் மட்டும்தான் நடக்கும். அடுத்தது என்னென்னா உடல் மன ஆசையில் தான் வந்து அவங்க வந்து கலந்துருப்பாங்க. வேறு எதுக்காண்டி அவங்க கலந்துருக்க மாட்டாங்க. ஆனால் ரெட்டை சுடர் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு வரும்போது ஒரே ஆத்மாவில் அதாவது சேம் சோல் வைப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்கும். எனர்ஜி வந்து எனி டைமும் கனெக்டடாக தான் இருக்கும். ஈவன் அக்ராஸ் லைஃப் டைம், அவங்க எந்த காலத்தில் லைஃப் டைமில் இருந்தும் இதுதான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ அவங்களுடைய செக்ஷுவல் பிராணா பரிமாற்றம் எப்படி இருக்கும்னா டிவைன் பிளிஸ்ஸாக மாறும் இந்த காலகட்டத்தில். சரிங்களா? அதனால்தான் அவர்களுக்கு மட்டும் இயற்கையாகவே நடக்கும். இதை யாரும் முயன்று கற்பிக்க முடியாது. யாருமே இதை வந்து என்ன பண்ண முடியாது, மற்றவங்களுக்கு லெசன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இது ஆத்மா தானாகவே செய்கிறது, இயற்கையாகவே நடக்குது. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இயற்கையாகவே நடக்குது. இங்கே எதுவுமே வந்து இந்த ரெட்டை சுடர் பொறுத்தவரை செயற்கையாக எதுவுமே செய்யலை. மற்றவங்க மாதிரி உடல் மன ஆசைக்காண்டி எதுவும் இங்கே நடக்கவில்லை. ஓகேயா? ஸோ அப்போ மற்ற பொதுமக்கள் மற்றவங்க வந்து உடல் ஆசை மன பந்தம் அப்படி தான் இருக்கும். சோல்மேட்ஸுக்கு வந்து கொஞ்சம், அதாவது நான் சொல்கிறேன்ல, சோல்மேட்ஸ்னால் கொஞ்சம் ஒரு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து உணர்ச்சி அன்பு சக்தி இருக்கும். நீங்களே வந்து உங்கள் சோல்மேட்டு கூட கொஞ்சம் இணைஞ்சிருக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சோல்மேட்டுக்கு வந்து உணர்ச்சியும் ஒரு அன்பும் வந்து அவங்ககிட்ட வந்து பொழுதுனிக்கும் இருக்கும் நமக்கு சோல்ஸோட கனெக்ஷனில். ஸோ ஆனால் ட்வின் ஃப்ளேம் அப்படி கிடையாது. ஆவி ஏதோ சோலே வந்து என்ன இருக்கும், பரிமாற்றம் சப்கான்ஷியஸ் லெவலில் வந்து டெலிபதிக் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எப்பவும் எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த இது வந்து அவங்களுக்கு மட்டும் இயற்கையாகவே வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதை தான் வந்து யோகிக் தந்த்ரா ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, சக்தியே, அந்த சக்தி தான் சிவன் சக்தியை வந்து ஒன்றாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இதை அனைவராலும் செய்ய முடியாது. ரெட்டை சுடர் ஆன்மாவிற்கு தான் இயற்கையாகவே நடைபெறும். இதுதான் டிவைன் மெக்கானிசம். ஸோ அவர்கள் பிரியாமல் இருந்தாலும், அவர்கள் பிரிந்து இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எந்த லோகத்தில் இருந்தாலும் சரி, அவர்களின் பிராண சக்தி ஒரே திசையில் தான் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த பரிணாற்றம் உடல் உறவாக மாறாமல் தியானத்தில் பிளிஸ் மூமெண்ட்டில் சிவா கான்ஷியஸ்னஸ் அடைந்து இந்த இதுதான் வந்து இந்த சிவனுடைய அந்த கான்ஷியஸை எடுக்கிறது தான் இந்த தந்திர மார்க்கத்தின் உண்மையான பாதை. சரிங்களா? இதுதான் வந்து தந்த்ரா அப்படின்னு சொல்கிறது. இது நான் வந்து தெளிவாக தான், அதுக்காக தான் இந்த செல்லேருந்து இந்த செல்லை வச்சு போகிறேன். இது தெளிவாக நான் சொல்லியிருக்கேன்னு தெரியும். இதை வந்து இந்த பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் வந்து உணர்ந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த அதனால் ஏதாவது ஒரு சின்ன பாயிண்டில் தான் வந்து ஸ்டக் ஆகியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எதுலனா நான் ஸ்டக் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோவை பற்றியே வந்து நம்மளுக்கு ஒரு கில்ட்டு ஃபீல் இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ அந்த கில்ட்டு ஃபீலை வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா ஃபியர் இருந்துச்சு. ஐயோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இது தெய்வீகம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்தல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தடைகள் நிறைய இருந்துச்சு. ஏன் தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வந்து இது வந்து நடக்க விடாமல் பலவிதமான தடைகள் வருது அப்படின்னு சொன்னால், அப்போ தான் என்ன புரிஞ்சுதான்
கார்மிக்கோட லெசன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்ச காலம். இதில் தடை வந்தாலே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இன்னர் ஹீலிங் பண்ணணும், கார்மிக் இது பண்ணணும், ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு மைண்ட் லெவலில் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு அது பண்ணும்போது அந்த குண்டலினி வந்து உங்களை வந்து இணைய விட மாட்டா. இதுக்கு எனக்கு பல தடவை எனக்கு நடந்திருக்கு. அத்தனை இது பண்ணும் போதும் ஏதோ ஒரு கார்மிக் லெசன்ஸ் நான் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து இணையிறது வந்து வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோடைய உண்மைத்தன்மை. இது ஒன்று, அது ஒன்று. அப்புறம் ஃபியரு, அப்புறம் ஃபஸ்ட்டு கில்ட்டு, அப்புறம் வந்து ஃபியரு, அதுக்கப்புறம் தடைக்கற்கள் வந்து நிறையா இருக்கும். அது ஒன்றுனா பீட் பண்ணிவிட்டு வெளியே வரணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த உருவம் எடுக்கிறது தான் வந்து ரொம்ப லெவல் வந்து டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ உருவம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன 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 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வரும்போது தான் அது நான் தனியாக சொல்கிறேன். அது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அது வந்து நம்ம அந்த எனர்ஜி தான் அது இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ சோல்மேட்ஸாக இருக்காங்க, கார்மிக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உண்மைத்தன்மையே பேச மாட்டாங்க. அவங்க வந்து செலிபஸி மெயின்டைன் பண்ணுறதா அவங்க வந்து பொய் சொல்லுவாங்க. அப்படி பொய் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட இது பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உடல் அளவில் நிறைய பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் என்ன பண்ணணும்னா இது தடப்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுவும் நடந்திருக்கு. வேறு என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு? ஆமாம், தடைகள் வந்து இதனால தான் தடைகள் இருக்கும். அதாவது நீங்கள் கார்மிக்லாம் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தொலைஞ்சிங்க. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே பல வருஷம் ஆகும். உங்களுக்கு 1 வருஷமாக தான் ஆயிரும் உங்களுக்கு. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நான் ஞாபகம் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து இந்த அந்தர மைத்துனான், அதாவது பியோர் தந்திர வழி. ஏன்னா எல்லா ட்வின் இந்த வழி தான் நம்ம போகிறோம். ஸோ இதை வந்து தெய்வீகத்தன்மையாக மாற்றுறதுக்கான பாடுபடுங்க எல்லாரும். அதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா சரிங்களா, எனக்கான பாதை நான் சொல்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காண்டி அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோஸ் வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா யாருமே இதை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து நான் தமிழில் வந்து பார்த்ததில்லை இது வரைக்கும். எல்லாமே இங்கிலீஷில் தான் பார்த்துருக்கேன் நான். ஸோ எல்லாருமே அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே விட்டுருவாங்க. ப்ளிஸ் அந்த அது எதிர்காண்டி அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். எங்கே கொண்டு போகுது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து யோசிக்கணும். இப்போ என்னோடய ஏம் வந்து ஒரு பெரிய லெவல் ஏம் இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் தெரியுது எனக்கு விவரம் இது பண்ணிது. இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருப்பாங்க நம்ம ஜேர்னியில். அல்டிமேட் கோல் வச்சுருப்பாங்க. இறையை காண்கணும், முக்தி பேரடையணும், இறையோட ஐக்கியமாகணும். இவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ.